வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்கஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். எதுக்காக அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, தமிழ் லாங்குவேஜ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சிலபஸ் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நிறையா பேருக்குமே வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். தமிழுக்கு வந்து என்ன இது படிக்கணும் அப்படின்றது வந்து இருக்கும், என்ன மாதிரியான நோட்ஸ் வேணும் அப்படின்றதுமே உங்களுக்கு நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி என்ன, எப்படி படிக்கணும், அது எப்படி கேட்பாங்க கொஸ்டின்ஸ், என்ன சிலபஸ் அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது நீங்கள் லாங்குவேஜ் 1 செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, 2 செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து சிலபஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியர் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேப்பருக்குரிய சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில். ஸோ அப்போ அதில் பார்த்துருக்கும் போது நம்ம லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ட் 1 இப்போ வந்து பார்ட் 1 சிடிபி, பார்ட் 2 வந்து லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்ட் 3 வந்து நீங்கள் இப்போ பார்ட் 1 வந்து சிடிபி அப்படின்றப்ப பார்ட் 2 வந்து லாங்குவேஜ் அப்படின்றதுல லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது அப்போ நமக்கு பார்ட் 1 வந்து சிடிபி, பார்ட் 2 வந்து லாங்குவேஜ் 1, பார்ட் 3 வந்து லாங்குவேஜ் 2, அப்புறம் பார்ட் 4 வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. இப்போ இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் 1 வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, மொத்தமாக 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க்குக்கு 30 கேள்வி. அதே மாதிரி லாங்குவேஜ் 2 செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து 30 கொஸ்டின்ஸ், அது வந்து 30 மார்க்குக்கு இருக்கும். அதில் இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்குது. 2 செக்ஷன்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸில் வந்து 15 கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து கேட்பாங்க. ரிமைனிங் 15 கொஸ்டின் வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பெடகாகி ரிலேட்டடாக வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது அந்த என்னென்ன பெடகாகி அப்படின்றத நம்ம சிலபஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் 2ல் வந்து எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணாலும் அதுலேயுமே 30 கொஸ்டின்ஸில் வந்து 15 கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து கேட்பாங்க. ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் வந்து பெடகாகியிலேருந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பேப்பர் 1க்கும் இதே மாதிரி தான், பேப்பர் 2க்கும் இதே பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2க்கும். இப்போ நம்ம டவுட் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் 1 ஆர் லாங்குவேஜ் 2 ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன சிலபஸ் உண்டு, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம டவுட்டு. அப்போது இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2ல் இப்போ எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் 1 வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கோம், லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான அக்யூரேட்டான தமிழுக்கான நோட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. ஏன்னா சென்ட்ரல் இது அப்படின்றப்போ அந்த தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் வந்து கரெக்டாக இன்னும் அந்த நோட்ஸ் வந்து இன்னும் எக்ஸாக்டாக கிடைக்கல. அதனால நீங்கள் இந்த இன்னொரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் லாங்குவேஜில் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கிலீஷ்க்குரிய பெடகாகி கண்டென்ட். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் 1ல் தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் 15 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், தமிழ் லாங்குவேஜுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதை மட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாங்குவேஜ் 1 ஆர் லாங்குவேஜ் 2ல் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் லாங்குவேஜில் வந்து பார்க்கும்பொழுது 30 கொஸ்டின்ஸ், அதாவது லாங்குவேஜ் 1 இருந்தாலும் சரி லாங்குவேஜ் 2 இருந்தாலும் 30 கொஸ்டின்ஸ். அதில் நீங்கள் லாங்குவேஜ் 1 வந்து தமிழாக செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லை லாங்குவேஜ் 2 தமிழாக செலக்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின் நீங்கள் எதில் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க அப்படின்னா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது என்னென்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி, நீங்கள் எப்படி வந்து உங்களோட புரிதல் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினில் வந்து
அன்சீன் பேசேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பேராகிராஃப் மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் லாங்குவேஜ் ஒன்னை வந்து தமிழில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரோஸாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பேராகிராஃபை கொடுத்துருவாங்க. அதில் இருந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டினோ 9 கொஸ்டினோ இருக்கும். அடுத்து அனதர் ஒரு பார்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு போயம் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டில் இருந்து ஒரு சில 5 கேள்வியோ 6 கேள்வியோ வந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலாக இந்த பேராகிராஃப் போயம் இந்த ரெண்டையும் சேர்த்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் 15 கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அந்த 15 கொஸ்டினில் அந்த பேரால இருந்து போயம்ல இருந்து என்ன கருத்து இருக்கோ அதை பற்றி கேட்கலாம். அதில் பயன்படுத்திருக்கக்கூடிய இலக்கண வகைகள், இலக்கண குறிப்புகள் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதான் வந்து தமிழில். ஏன்னா தமிழ்ன்றது ரொம்ப ஈஸி, நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ், நம்மளோட மதர் டங்கும் கூட. அதில் இந்த லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் தான் நம்மளால ஈஸியாகவே மார்க் அடிக்க முடியும். ஏன்னா இப்போ இங்கிலீஷில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சில டெக்னிக் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும் அதில். அப்போ அதை பார்த்து நமக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள டைமும் அதிகமாகும், நமக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றப்ப ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் தான். அது லாங்குவேஜ் 1 இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் 2 இருந்தாலும் சரி. அதில் இருந்து 15 கொஸ்டின்ஸில் ஹையஸ்ட்னு சொன்னோம் அப்படின்னா 14 மார்க் நம்மளால எடுக்க முடியும் கன்ஃபார்ம். ஏன்னா பேசேஜை கொடுத்து டைரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி தான். அந்த இதை படித்து அதை உணர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பதிலளிக்க போகிறோம். அதான் வந்து தமிழை வந்து நம்ம ஈஸியாக அதில் வந்து அட்டன் பண்ணிட முடியும் நம்மளால சீட்டெட்டில். ஸோ லாங்குவேஜ் 1 நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து அந்த 15 கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க. அதிலிருந்து 10 9 கொஸ்டினும் கேட்பாங்க. அதே இது அதுக்கப்புறம் இன்னொரு இதுவாக ஒரு போயம் வந்து கொடுத்துருவாங்க, ஒரு பாட்டு கொடுத்து அதில் இருந்து ஒரு 5 கொஸ்டினோ 6 கொஸ்டினோ கேட்பாங்க. இதுதான் வந்து லாங்குவேஜ் 1 நீங்கள் தமிழாக செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு 15 கொஸ்டின் ஃபார்மேட். அதே ரிமைனிங் 15 கொஸ்டின் பெடகாகில இருந்து கேட்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது கேட்டால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அனதர் ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க லாங்குவேஜ் 2வா. ஸோ அப்போ லாங்குவேஜ் 2வா வந்து நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய இங்கிலீஷ் பெடகாகி, அதுக்குரிய பெடகாகி படிச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து கொஞ்சம் தமிழில் வந்து நீங்கள் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த லாங்குவேஜ் 1 நீங்கள் தமிழாக சூஸ் பண்ணிக்கிறதுல பெடகாகி கண்டென்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இதான் வந்து தமிழ் டாபிக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விதம். ஸோ நமக்கு சாலிடாக 15 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து கேட்கறதுனால மோஸ்ட்லி நம்ம தமிழ் சப்ஜெக்டுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு 14 கொஸ்டின் வந்து நம்ம அந்த பேராகிராஃப்ல இருந்தே போயம்ல இருந்தே நம்ம வந்து ஆன்சர்ஸும் மார்க்ஸும் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகி படிக்கும்பொழுது அதர் லாங்குவேஜஸ் அதர் தென் தமிழ் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் பெடகாகி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெடகாகி கண்டென்ட்டை அந்த தமிழுக்கு உண்டான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பெடகாகி தமிழில் வந்து வரக்கூடிய பெடகாகி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழில் வந்து பெடகாகிக்கு கிளியரான நோட்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால தான் சரி. இது வந்து லாங்குவேஜ் 1 வந்து நீங்கள் தமிழை சூஸ் பண்ணியிருந்தா இந்த ப்ராசஸ். அதே இது லாங்குவேஜ் 2ல வந்து நீங்கள் தமிழை சூஸ் பண்ணியிருந்தா அதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லாங்குவேஜ் 2ல வந்து நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் 15 கொஸ்டின், பெடகாகி ரிலேட்டடாக ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த காம்ப்ரிஹென்ஷன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லாங்குவேஜ் 1ல கேட்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் 1ல ஒரு பேராகிராஃப் ஒரு போயம் பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் லாங்குவேஜ் 2ல வந்து தமிழை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிறது 2 அன்சீன் பேசேஜஸ். அந்த 2 அன்சீன் பேசேஜஸ்மே எப்படி இருக்கும் அப்படின்னா போயமாக இருக்கலாம், லிட்ரேரியாக இருக்கலாம், போயம் கிடையாது ப்ரோஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு நாவல், ஏதாவது சயின்டிஃபிக் ரிலேட்டடான பேராகிராஃப் இந்த மாதிரி கொடுத்து அதில் இருந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ், ஐடியாஸ், இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். கிராமர் ரிலேட்டட் இதை கேட்கலாம், மீனிங் கேட்கலாம், ஃப்ரேஸ் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்போ லாங்குவேஜ் 2ல வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது அதில் காம்ப்ரிஹென்ஷன் செக்ஷனில் வந்து 15 கொஸ்டின் எதில் இருந்து கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேராகிராஃப் கொடுப்பாங்க. லாங்குவேஜ் 2ல போயம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து லாங்குவேஜ் 2ல நீங்கள் வந்து தமிழை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதில் ஒரு 10 கொஸ்டினோ 9 கொஸ்டினோ இருக்கும். அடுத்து செகண்டாக வந்து அனதர் ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதில் இருந்து ஒரு 5 கொஸ்டினோ 6 கொஸ்டினோ இருக்கும். இதுதான் லாங்குவேஜ் 2ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன். லாங்குவேஜுக்கு நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணியிருந்தா இதே மெத்தட் தான். ஸோ அப்போ அந்த 15 கொஸ்டினும் நீங்கள் லாங்குவேஜ் 1ல சொன்ன மாதிரி நம்ம லாங்குவேஜ் 2ல வந்து தமிழை செலக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த காம்ப்ரிஹென்ஷனில் இருந்தே 15 கொஸ்டினை ஈஸியாக நம்மளால அடிச்சிட முடியும். ஏன்னா தமிழ்ன்றது நமக்கு தெரியும், என்னென்ன வார்த்தை எப்படி இருக்கும், எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கரெக்டாக நம்ம வந்து உணர முடியும், தெரியும், நமக்கு புரியும். ஸோ அதனால ஈஸியாக 15 கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணிடலாம். ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸை நீங்கள் இப்போ லாங்குவேஜ் தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ்க்குரிய பெடகாகியை படிக்கும் பொழுது அதுக்கு தமிழில் என்னென்ன மீனிங் வரும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் வந்து தமிழ் சப்ஜெக்டில் பெடகாகியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வே. ஏன்னா நமக்கு வந்து அது மதர் டங் அப்படின்றப்போ நம்ம அனதர் ஒன் லாங்குவேஜை வந்து நம்ம படிக்கும் பொழுது அதில் இருக்கிறத நம்ம தமிழோட ரிலேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெடகாகி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, தமிழ் லாங்குவேஜுக்கு நம்ம இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட சாலிடாக வந்து 15 கொஸ்டின்ஸ் ஈஸியானது இருக்குது. ஏன்னா நம்ம பேராகிராஃப் கொடுத்து ஈஸியாக கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் லாங்குவேஜ் 1ல் வந்து தமிழாக செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 ப்ரோஸ், அதாவது 1 பேராகிராஃப் 1 போயம், அதுலேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டோட்டலாக. ரிமைனிங் வந்து பெடகாகி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அதை வந்து நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ் பெடகாகி படிக்கும்பொழுது அதை தமிழ்லையும் அதோட மீனிங்கை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதே இது நீங்கள் தமிழில் வந்து லாங்குவேஜ் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரெண்டுமே வந்து பேராகிராஃப் தான். 2 பேராகிராஃப்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதையுமே ஈஸியாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸை நீங்கள் எந்த அதர் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்த லாங்குவேஜோட பெடகாகி நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெடகாகியில் வரக்கூடிய டாபிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்லையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் பெடகாகியில் வந்து நம்மளால தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து நம்ம தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வே. ஏன்னா 15 மார்க்ஸ் கையில் இருக்கிறதுனால நம்மகிட்ட வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து சாலிடாக இருக்கிறதுனால லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ பெடகாகிக்கு மட்டும் நம்ம தமிழ் லாங்குவேஜில் படிக்கும் பொழுது அது லாங்குவேஜ் 1 இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் 2 இருந்தாலும் சரி, பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து பெடகாகி படிப்பீங்க. ஸோ அந்த பெடகாகி கான்செப்ட்ஸை நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் தமிழுக்குள்ள என்ன நேம் வரும் ஒவ்வொரு இதுக்கும், இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் பெடகாகியில் டீச்சிங் மெத்தட்ஸ், லேர்னிங் அண்ட் அக்விசிஷன் இருக்குது அப்படின்னா அதில் வர ஒவ்வொரு டேர்மும் தமிழில் வந்து என்ன வரும், அதுக்கு மீனிங் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு என்ன பேர் வரும்ன்றதை நீங்கள் தமிழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து நம்ம தமிழில் பெடகாகி கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கானவே. ஏன்னா கிளியரான ஒரு கரெக்டான மெட்டீரியல் வந்து தமிழில் வந்து இல்லை. ஸோ நம்ம இன்னொரு லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணுற இன்னொரு லாங்குவேஜோட பெடகாகி கான்செப்ட்ஸை வச்சு நம்ம தமிழ் லாங்குவேஜோட பெடகாகி கான்செப்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதை மற்ற தவிர அதை நம்ம லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து தமிழில் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் எப்படி வந்து தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தமிழுக்கு வந்து சிலபஸ் கிடைக்காம எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ஜனவரி மந்த் 21 நமக்கு எக்ஸாம் வருது. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். வேறு அடுத்து ஃபுல்லாகவே வந்து கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டிருந்தீங்க, அது போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும் நோட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கா இல்லையா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.